சீராருக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீப். நான் சோனியா. அசிஃப், நேற்று நடந்த அந்த ஆந்திராவில் காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் 20 தமிழக தொழிலாளர்கள் பலியானார்கள். இது குறித்து பல்வேறு தரப்பிலிருந்தும் சந்தேகங்களும் கேள்விகளும் முன்வைக்கப்படுகின்றன. இது தொடர்பாக ஆந்திர காவல்துறையினர் முன்வைக்கக்கூடிய விளக்கங்கள், காரணங்கள் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்தது என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இது பற்றிய ஒரு முழு அலசலை இன்று மேற்கொள்ளவிருக்கிறோம். அதற்கு முன்னர் இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்த்து விடலாம். செம்மரத்தை வெட்டி கடத்த முயன்றதாக கூறி திருப்பதி அருகே ஸ்ரீவாரிமெட்டு பகுதியில் ஆந்திர போலீசார் தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேரை சுட்டுக் கொண்டனர். இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்று கண்டித்துள்ள தமிழக அரசியல் கட்சியினர், மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் இறந்தவர்களின் உறவினர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக தொழிலாளர்களை சுட்டுக் கொன்ற ஆந்திர காவல்துறையினரை கண்டித்து திருப்பதியில் பிரேத பரிசோதனை நடைபெற்ற மருத்துவமனையை மனித உரிமை ஆர்வலர்கள் முற்றுகையிட்டனர். மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட ஆந்திர காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர்கள் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரண உதவிகளை வழங்கிட வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பினர். இந்நிலையில் ஆந்திர மாநிலத்தில் தொழிலாளர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் திட்டமிட்டே செய்யப்பட்ட படுகொலை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் சிந்தா மோகன் தெரிவித்துள்ளார். I saw the each and every body. நான் அந்த இடத்தை நேரில் பார்வையிட்டேன். 20 பேர் உயிரிழந்துள்ளனர். சுடப்பட்டிருந்தால் ரத்தம் வெளியே வந்திருக்கும். ஆனால் இங்கு ஒரு சொட்டு ரத்தம் கூட காணப்படவில்லை. வேறெங்கோ கொன்றுவிட்டு இங்கு வந்து உடல்களை போட்டுள்ளனர். அதுவும் கையை கட்டி போட்டுள்ளனர். மரக்கட்டைகளை குடோனிலிருந்து எடுத்து கொண்டு வந்து உடல்களின் பக்கத்தில் போட்டுள்ளனர். அந்த மரக்கட்டைகளுக்கு பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளது. From the godown, it is painted with a white color. Number is also there. ஆந்திராவில் தமிழக தொழிலாளர்கள் கொல்லப்பட்டது குறித்து பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், இது திட்டமிடப்பட்ட என்கவுண்டராக இருக்கலாம் என்று சந்தேகம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள கடத்தல் கும்பலை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 20 பேர் கொல்லப்பட்டது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே நேரத்தில் ஆந்திர அரசாங்கத்தை வலியுறுத்தி ஏன் இவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதற்கு அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையிடம் உண்மையான காரணங்களை தெரிந்து கொள்வது கட்டாயமான தேவை என்று நான் கருதுகிறேன். திட்டமிடப்பட்ட என்கவுண்டராக குறிப்பிடுறாங்க. அது மறுப்பதற்கும் இல்லை என்று நான் கருதுகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்? ஒரு மிகப்பெரிய கடத்தல்காரன் இதுக்கு பின்னாடி. இதனிடையே இந்த துயர சம்பவத்தின் தன்மையை கருத்தில் கொண்டு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று தமிழக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறந்தவர்களின் உடலை கொண்டுவர தமிழக அரசு அதிகாரிகள் தலைமையிலான குழுவும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளையும் கருத்துக்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வழக்கறிஞர் ரஜினி அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் ஐயா. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை முன்னாள் அதிகாரி கருணாநிதி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். அவர்களிடம் தொடர்ந்து கேள்விகளை முன்வைப்பதற்கு முன்பு இந்த சம்பவம் தொடர்பாக எழுப்பப்படும் கேள்விகள் என்னென்ன, சந்தேகங்கள் என்னென்ன என்பது பற்றி இப்போது நாம் பார்ப்போம். முதலாவதாக இந்த சம்பவம் தொடர்பாக எழுப்பப்படும் கேள்விகளில் 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு அந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் செம்மரங்களே எதுவும் இல்லை என்ற ஒரு சந்தேகம் முன்வைக்கப்படுகிறது. 20 பேரும் செம்மரம் வெட்டுவதற்காக அந்த பகுதியில் இருந்தார்கள் என்று கூறப்பட்ட சூழ்நிலையில் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த செம்மரமும் இல்லை என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பெறுகின்றது. அந்த துப்பாக்கிச் சூட்டினால் உயிரிழந்த அனைவருக்குமே மார்பில் தான் அந்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது துப்பாக்கிச் சூடு நடக்கும் பொழுது குறிப்பாக 20 பேருக்கும் மார்பில் காயம் ஏற்படுவது என்பது எந்த அளவுக்கு சாத்தியம் என்ற கேள்வியும் கூட எழுப்பப்படுகின்றது. சம்பவ இடத்தில் கிடந்த அந்த செம்மரங்கள் எல்லாமே ஏற்கனவே வெட்டப்பட்டவை. அதில் பெயிண்ட் குறியீடுகள் மற்றும் சிமெண்ட் குறியீடுகளும் இருந்தன என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த சந்தேகங்கள் குறித்து பார்ப்பதற்கு முன்னர் கருணாநிதி ஐயா, உங்களிடம் இந்த கேள்வி, இது உண்மையிலேயே போலீசாரை அந்த தொழிலாளர்கள் தாக்க வந்தார்கள், தற்காப்புக்காகத்தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற கருத்து காவல்துறையினரால் முன்வைக்கப்படுகின்றது. அவ்வாறு உண்மையிலேயே அப்படி நடந்திருக்கும் பட்சத்தில் 20 தொழிலாளர்களுக்கும் அவர்களுடைய மார்பில் குண்டு பாய்ந்திருப்பது என்பது சாத்தியமான ஒன்றா? இதில் குறிப்பிடப்படுகிற எதுவுமே சாத்தியமில்லை. என்கவுண்டருக்கு உள்ள இது அதில் எதுவுமே இல்லை. என்கவுண்டர்னாவே முதல்ல இவங்க சொல்கிறாங்க திட்டமிட்ட என்கவுண்டர். திட்டமிட்ட அது என்கவுண்டர் இல்லை. அது
அதாவது எதேச்சியாக நடக்கணும். நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி போவோம் ஒரு ஆப்ரேஷனுக்கு, போன இடத்துல நம்மளையும் மீறி நடந்து விடுகின்ற விஷயம் தான் என்கவுண்டர். போகும்போதே நம்ம போய் ஒருத்தரை கொண்டுடணும்னு நினச்சி போகிறதில்ல. உயிரோடு அவர்களை பிடிக்க முடிந்தால் பிடிப்போம். அந்த சந்தர்ப்பத்தில் 2 பக்கமும் கேஷுவாலிட்டிஸ் வரும், யாரையும் ஒருத்தர் பிடிச்சிட்டு வருவோம். இது வந்து 20 பேரையுமே யாருமே பழக்காமல் அது 20 பேரும் செத்து போகிறதுன்னு சொன்னால் இது ஒரு அன்யூஷுவல் திங் தான். இதை போய் நம்ம என்கவுண்டர்னு சொல்லவே முடியாது. ரெண்டாவது இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்கம்மா. அந்த மரமெல்லாம் வந்து அதாவது ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருந்து அவங்க அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களை ஒரு ஆளை சுட்ட உடனே அவன் பாக்கி உள்ளவங்களும் ஆயுதத்தை போட்டு சரண்டர் ஆயிருப்பாங்க. தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து எழுப்பப்படக்கூடிய மற்ற கேள்விகளையும் பார்ப்போம். 300 பேர் இருந்ததாக போலீஸ் முதலில் தகவல் தெரிவித்திருந்தது. அதில் 20 பேர் மட்டுமே இருந்ததாக அந்த பகுதியில் இருப்பவர்கள் தெரிவிக்கின்றார்கள். மற்றவர்கள் தப்பி ஓடி இருப்பதாக போலீஸ் தெரிவிக்கின்றது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் வெறும் 20 பேர் மட்டுமே இருந்தார்கள். அந்த 20 பேரும் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த 20 பேருக்குமே உடலில் பல்வேறு காயங்களும் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த சடலங்களும் சிதைவடை வந்து தொடங்க நிலையிலும் இருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது இந்த துப்பாக்கிச்சூடு அன்று நடைபெற்றிருக்க வாய்ப்பு இல்லை என்ற வகையிலும் கூட இந்த கருத்தின் அடிப்படையில் இந்த தகவலை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. துப்பாக்கிச்சூடினால் ஏற்பட்ட அந்த காயங்களிலிருந்து ரத்தத்தின் அடையாளம் அந்த அளவுக்கு இல்லை, அதாவது அதிக அளவு ரத்தப்போக்கும் இல்லை என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து துப்பாக்கிச்சூட்டில் 20 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவருக்கு கூட காயம் ஏற்பட்டு உயிர் பிழைத்ததுக்கான எந்த சாத்தியக்கூறுமே இல்லை. எல்லாருமே வந்து இறந்து போன நிலையில் அனைவரும் எப்படி இருந்தார்கள் என்ற கேள்வியும் கூட நம் முன் எழுகின்றது. தப்பி சென்றவர்கள் விட்டு சென்ற செம்மரங்கள் எல்லாம் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. அதாவது அன்று வெட்டப்பட்டது என்று கூறப்பட்ட அந்த செம்மரங்கள் ஏனென்றால் இந்த செம்மரங்கள் எல்லாமே பழையவை, ஏற்கனவே வெட்டப்பட்டவை என்ற கருத்தும் நிலவுகிறது. இறுதியாக எழுப்பக்கூடிய கேள்வி என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த தொழிலாளர்கள் போலீசாரை தாக்கினார்கள், அவர்கள் கையில் இருந்து கோடாரிகள் இருந்தது, நாட்டு துப்பாக்கி வைத்திருந்தார்கள் என்பது போன்ற தகவலும் கூட முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் அவற்றை கைப்பற்றியதற்கான எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை. அது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ரஜினி ஐயா, உங்களை பொறுத்தவரை பல்வேறு இது போன்ற போலி மோதல்கள் குறித்த வழக்குகளில் நீங்கள் ஆஜராகி இருக்கின்றீர்கள். இந்த குறிப்பிட்ட வழக்கு மற்ற வழக்குகளில் இருந்து வித்தியாசப்பட்டிருக்கின்றதா, இல்லை வழக்கம் போல காவல்துறையினர் முன்வைக்கக்கூடிய அதே கருத்து தான் இந்த வழக்கிலும் கூட இந்த சம்பவத்திலும் கூட முன்வைக்கப்படுகின்றதா? குறிப்பாக இந்தியாவில் வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா சொல்கிறாங்க. சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னு சொன்னால் சட்டப்படி எல்லாமே நடக்கணும். ஆனால் காவல்துறை தொடர்ச்சியாக சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அடாவடித்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் தொடர்ச்சியாக இந்தியாவில் நடக்கிறது. அதுதான் இந்த சம்பவத்திலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதிலும் மிக மோசமான, மிக கொடுமையான, நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிர்ச்சிகரமான ஒரு இந்த படுகொலையை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். இந்த படுகொலைக்கு காவல்துறை மட்டுமல்ல, ஆந்திர அரசும் இதன் பின்னாலே இருக்கிறது என்பதுதான் நாம் உறுதியாக நம்பக்கூடிய சந்தேகம். காரணம், அரசினுடைய அனுமதி இல்லாமல் 20 பேரை படுகொலை செய்வதற்கு காவல்துறைக்கு மட்டுமே தைரியம் இருந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. காவல்துறையின் பின்னால் ஆந்திர அரசும் இருக்கிறது. காவல்துறை தொடர்ச்சியாக ஆந்திராவை பொறுத்தளவில் என்கவுண்டர், இந்த போலி கொலை என்பது, போலி மோதல் கொலை என்பது புதிது கிடையாது. அங்கே இருந்த நக்சலைட்டு, மாவோயிஸ்டுகள் என்று சொல்லப்படக்கூடிய மக்களுக்காக போராடிய அவர்களை தொடர்ச்சியாக படுகொலையின் மூலமாக, போலி மோதல் கொலையின் மூலமாக அவர்கள் தொடர்ச்சியாக 1 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களை துடைத்து எழுந்திருக்கிறார்கள், அழித்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் கேள்வி கேட்கப்படாததால், அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு எதிரான சட்டப்படியான நடவடிக்கைகள் இந்த அரசாங்கங்கள் எடுக்கப்படாததால், நீதிமன்றங்கள் கண்டுகொள்ளாததால், மனித உரிமை அமைப்புகள் இதில் உரிய கவனம் செலுத்தாததால் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு படுகொலையை, ஒரு கொடுமையான ஒரு படுகொலையை இந்த காவல்துறை நிகழ்த்தியிருக்கிறது. இது முழுக்க ஒரு படுகொலை என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அதில் மோதல் என்பதற்கு இடமே கிடையாது. அதேபோல் மதுரையிலிருந்து வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் முதற்கட்ட கருத்தை கேட்டு பெறுவோம். ஐயா வணக்கம். தற்போது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அதன்படி நேற்று நடைபெற்ற இந்த மோதல் தொடர்பான பல்வேறு கேள்விகள் தற்போது எழுந்திருக்கின்றன. இந்த கேள்விகளை வைத்து பார்க்கும் பொழுது போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வணக்கம். இந்த படுகொலை நிகழ்வுகள், அதாவது இது மோதல் நிகழ்வு என்று சொல்ல முடியாது. இது ஒரு முழுக்க ஒரு படுகொலை நிகழ்வு. இதில் 20 கூலி தொழிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் உடனடியாக நம்முடைய மனித உரிமை ஆணையத்துடைய வழிகாட்டுதல் படி உடனடியாக ஒரு இந்திய தண்டனை சட்டம் 302 கொலை வழக்காக இதை பதிவு செய்ய வேண்டும். இதை பதிவு செய்து உடனடியாக ஒரு
சிறப்பு புலனாய்வு குழுக்கிட்ட இந்த புலனாய்வை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும். ஏன் அப்படின்னா உடனடியாக ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி சாட்சியங்கள் அளிக்கப்படக்கூடிய உருவாக்கப்படக்கூடிய சூழல் இப்போ இருக்கும். திடீர்னு சொல்லுவாங்க நாட்டு வெடிகுண்டு வைத்திருந்தார்கள், நாட்டு துப்பாக்கிகள் வைத்திருந்தாங்க, தாக்க முற்பட்டாங்க, காவல் துறையினருக்கும் ஒரு சிலருக்கு காயம் ஏற்பட்டது. இப்படியெல்லாம் பொய்யாக சாட்சியங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய சூழல் இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு சூழலை தடுக்கிறதுக்கு உடனடியாக இந்த தொழிலாளர்கள் 20 தொழிலாளர்கள் படுகொலை வழக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு உடனடியாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுக்கிட்ட ஒப்படைக்கப்பட வேண்டும். இதை உங்களுடைய இல்லாட்டி இது ஏற்கனவே உடனடியாக ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதற்கு முன்னர் நாம் தொடர்ந்து பேசுவதற்கு முன்னர் ஆந்திர மாநில காவல்துறையினுடைய நிலை ஆணை என்ன சொல்கின்றது என்பதை நாம் பார்த்து விடலாம். இந்த நிலை ஆணையை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட குற்றவாளி பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைக்கும் பட்சத்தில் அந்த குற்றவாளிகளை எவ்வாறு போலீசார் அணுக வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த நிலை ஆணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது என்ன சொல்கின்றது என்பதை பார்ப்போம். கைது செய்யும் நபர் தப்பியோட முயன்றால் குறைந்தபட்ச பலத்தை மட்டுமே முதற்கட்டமாக பிரயோகிக்கலாம் என்பது கூறப்பட்டிருக்கிறது. அந்த நபர் மரணம் அல்லது ஆயுள் தண்டனைக்குரிய குற்றவாளி என்றால் தேவை ஏற்பாட்டின்படி மட்டுமே மரணத்தை இந்த போலீசாரால் ஏற்படுத்த முடியும். இந்த நிலை ஆணை என்பது போலீசாருக்கு சாதகமாக பயன்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா ரஜினிகாந்த் ஐயா? அதாவது இந்த நிலையானையே தவறானது. காரணம் என்னென்னா மரணத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்லுவதே தவறு. அதாவது வேறு வழி இல்லாமல், அதாவது இந்திய தண்டனை சட்டத்தினுடைய பிரிவு 96 106 வரை உள்ள பிரிவுகள் 10 பிரிவுகள் தற்காப்புக்காக நீங்கள் இன்னொருத்தரை மரணத்தை விளைவிக்கிற ஒரு செயலை செய்யலாம் என்று சொல்லுகிறது. அது ஆனால் தண்டனைக்குரிய குற்றவாளி என்றால் என்று சொல்லுவதே, இப்போ ஒரு குற்றவாளின்னு ஒருத்தர் குற்றவாளி அல்ல, குற்றம் சாட்டப்படுபவர். யாருமே குற்றவாளின்னு முடிவு பண்ண முடியாது. குற்றவாளி என்பது முடிவு பண்ண வேண்டிய தகுதியும் முடிவு பண்ண வேண்டிய இடமும் நீதிமன்றம் தான். காவல்துறை அதிகாரி முடிவு பண்ண முடியாது, அந்த இடத்திலே முடிவு பண்ண முடியாது. சரியாக அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள் கருணாநிதி ஐயா. இந்த விஷயம் இருக்கின்றது காவல்துறை நிலை ஆணையில். ஒரு நபர் ஆந்திர காவல்துறையில் பணியாற்றக்கூடிய நபராக இருக்கின்றார். இந்த நிலை ஆணையை அவர் எவ்வாறு புரிந்து கொள்வார்? இதன் அடிப்படையில் அவருடைய செயல்பாடு எவ்வாறு அமையும் என்று நினைக்கிறீர்கள்? அதாவது இப்போ இதில் நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுமானால் நாம் திருப்பி ஏற்படுத்துறது மரணம் வரைக்கும் போகலாங்கிறது சாதாரண குடிமகனுக்கே இருக்குது. நீங்கள் காவல்துறைக்கு அப்புறம் போங்க, முதல்ல சாதாரண குடிமகனுக்கே நீங்கள் உங்களை ஒரு தாக்க வர்றார், அவரை சாதாரண குடிமகனையும் காவல்துறையையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இந்த சமூகத்தில் சாதாரண குடிமகனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்கள் காவல்துறையினருக்கும் இணையாக வழங்கப்பட்டிருக்கின்றதா? இருவரும் இணையாக இருக்கின்றார்களா? அதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நிலையாணை என்பது சாதாரண குடிமகனையும் காவல்துறையும் ஒப்பிட்டு பார்க்கும் வகையில் எடுத்து நிலையாணை தப்புன்ற நான் இங்க குற்றவாளி என்றாலும் எப்படி முடிவு பண்ண முடியும்? பார்த்த எடுப்பிலே குற்றவாளின்னு எப்படி காவல்துறை சொல்ல முடியும்? அதற்கான பதிலை கருணாநிதி ஐயாவிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். ரெக்கார்ட் படி அவர் குற்றம் சுமத்தப்பட்டவராக இருந்தாலும் சரிதான், தண்டனை பெற்ற குற்றவாளியாக இருந்தாலும் சரிதான், நம்ம அவங்களுடைய ரெக்கார்ட் படி குற்ற கைதி நம்மளோட குற்றம் சுமத்தப்பட்டவர் கன்விக்டட் பிரிசனர் ரெண்டுமே ஒரே இதில் தான் வரும். ஏன்னா அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது, அவருக்கு எஃப்ஐஆர் போட்டு கொண்டு போகிறோம், எஸ்கார்ட் கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போகும்போது அவரால் இப்போ இந்த கொண்டு போகிற எஸ்கார்ட் கொண்டு போகிறவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா தேவை ஏற்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இஃப் இட் இஸ் எசென்சியல், அதாவது ஃபயர் ஓப்பன் பண்ணுறதே டு இம்மொபிலைஸ், அவனை செயலிழக்க செய்யணும். அதாவது ஒரு வேஸ்ட்டுக்கு கீழே ப்ரெஃபரபிளி பிலோ த வேஸ்ட்டுன்னு இருக்குது, அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறது இல்லை. திடீர்னு ஏற்படும் போது நீங்கள் அவங்கள கேட்க முடியாது. அதனால தான் நீ ஏன் நேற்று ஒரு இதிலெல்லாம் சொன்னாங்க முழங்கால கீழே சுடுறது, எங்கேயுமே முழங்கால கீழே சுடணும்லாம் கிடையாது. ப்ரெஃபரபிளி உயிரை கொல்லாமல் இம்மொபிலைஸ் பண்ண முடிந்தால் பண்ணலாம், இல்ல பண்ணித்தான் ஆகணும், அவர் உயிரை கொண்டுதான். இந்த அப்படி ஒரு கட்டாயம் இல்லாவிட்டாலும் கூட குறைந்தபட்ச பலத்தை பயன்படுத்தலாம் முதற்கட்டமாக என்று நிலையாணையில் இருக்கின்றது. வெறும் ஆந்திர மாநில காவல்துறை நிலையாணை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில காவல்துறையினுடைய நிலையாணையிலும் அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் குறைந்தபட்ச பலத்தை பயன்படுத்துவது முடியாத பட்சத்தில், அதாவது இவ்வளவு பெரிய தண்டனையை பெறக்கூடிய நபர் மிகப்பெரிய குற்றவாளியாக இருப்பார் என்ற அடிப்படையில் தான் அவருக்கு மரணத்தை கூட விளைவிக்கலாம், தேவையேற்படின் மரணத்தை விளைவிக்கலாம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸில் மர்டர் ஆயிட்டாக்கா ஜஸ்டிஃபை பண்ண முடியும். இவர் செய்ததுக்கு ஜஸ்டிஃபை பண்ணலாம். நான் இதை அவரை கொல்லாமல் இருந்தால் என்னோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும், அல்லது வேறொருவரை அவர் கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்னார்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும். ப்ரொவைடட் அவர் அந்த அக்யூஸ்டாக இருந்தால்.
அப்படிங்கிறது தான் இதனுடைய சரத்து. இல்லை அது உங்களுடைய கருத்தை கேட்டு பெறுகின்றேன். இந்த குறிப்பிட்ட விஷயம் தொடர்பாக லஜபதி ராய் அவர்களுடைய கருத்தையும் கூட கேட்டு பெறலாம். அதற்கு முன்னர் 06 ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 06க்கு மீண்டும் வரவேற்கிறோம். ஆந்திர மாநில காவல்துறை நிலை ஆணை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். என்கவுண்டர் தொடர்பான முதல் தகவல் அறிக்கை, அதாவது என்கவுண்டர் நிகழ்ந்த பின் அது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்ததாக செயல் நடுவர் இது குறித்து விசாரணை நடத்தி அறிக்கையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் வழிகாட்டுதலும் இதில் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் எதை சொல்கின்றது, என்ன வழிகாட்டுதல்களை முன்வைத்திருக்கின்றது என்பதை தொடர்ந்து பார்ப்போம். அதற்கு முன்னர் இந்த நிலை ஆணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் சுருக்கமாக? அதாவது இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி குற்றம் ஒருத்தர் மேலே குற்றம் சாட்ட முடியுமே தவிர அவர் தான் குற்றவாளின்னு காவல்துறை முடிவு பண்ண முடியாது. அதுதான் சொன்னாங்க. அதுக்கு தான் நீதிமன்றங்கள் இருக்குது, அதுக்கு தான் விசாரணைகள் இருக்குது, நடைமுறை சட்டங்கள் இருக்குது, சாட்சிய சட்டம் இருக்குது, தண்டனை சட்டம் இருக்குது. எப்போ ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்ல முடியும்னு சொன்னாக்கா அவருடைய குற்றம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட வேண்டும். சிறிய சந்தேகம் இருந்தால் கூட அந்த சந்தேகத்தின் பலனை குற்றவாளிக்கு சாதகமாக கொடுக்கணும். அதனால்தான் நம்முடைய தண்டனை சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடு 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டித்து விடக்கூடாது. இது யார் குற்றவாளி என்று தீர்மானிக்க முடியும் என்றால் நீதிமன்றம் தான் தீர்மானிக்க முடியும். இந்த நிலையாணை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த நிலையாணை வச்சுட்டு காவல்துறை முடிவு பண்ணிடலாம், இவர் தண்டனைக்குரிய குற்றவாளி, அதனால் நான் சுட்டு கொண்டேன். ஆகவே இந்த நிலையாணை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. கருணாநிதியா உங்களுடைய அதாவது குற்றவாளியை எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போகும்போது இந்த தப்பிக்கிற முயற்சிங்கிறது எப்போ வரும்? ஒரு எஸ்கார்ட் பண்ணி ஒரு அக்யூஸ்டை கொண்டு போறாரு, 2 காவலர்கள் கையில் துப்பாக்கியோட எஸ்கார்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்போதைக்கு அவர் தப்பிக்க முயற்சித்தால் அந்த குற்றவாளி இந்த மரண தண்டனை உள்ள குற்றத்தை செய்தவராக இருந்தால் அவரை இந்த தப்பித்து செல்வதை தடுத்து அவரை பிடிப்பதற்காக அவரை கொல்லும் வரைக்கும் போகலாம். அப்படிங்கிறது தான் இதோட சரத்தை தவிர அவர் குற்றம் தண்டிக்கப்பட்டவரா தண்டனைக்கு முன்னாடி இருக்கிறாங்கிறது இல்லை. அது வேர்ல்ட்ல உள்ளது குற்றவாளி என்று. அதாவது ஆங்கில வார்த்தைகள் போலீசாருக்கு சாதகமாகவும் போலீசாருக்கு எதிரானவர்களுக்கு எதிராகவும் அமைப்பதற்கான வாய்ப்பு. அதாவது இதுல வார்த்தைகள் ஆங்கிலத்தில் உள்ள தமிழ் மொழிபெயர்க்கும் போது இருங்க நான் சொல்லிடுறேன். ஆங்கிலத்தில் உள்ள தமிழ் மொழிபெயர்க்கும் போது ஒரு மாற்றங்கள் வரும். அக்யூஸ்ட் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் இருக்கும். ஆனா தமிழ்ல என்ன பண்ணா குற்றவாளின்னு குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அக்யூஸ்டுக்கு தமிழ்ல மொழிபெயர்ப்பு. சொல்ல வரேன், அதுதான் நான் சொல்ல வரேன். குற்றவாளி அல்ல, குற்றவாளின்னா கிரிமினல். நான் சொல்ல வரதே நீங்க சொல்லிட்டு இருந்தா இப்படி, அதுதான் நான் சொல்ல வரேன். குற்றவாளிங்கிறது அக்யூஸ்ட்னு சொன்னாவே குற்றம் சுமத்தப்பட்டவன் தான் அர்த்தம், குற்றவாளி அல்ல. ஆனால் பெரும்பாலான பழைய நம்மளுடைய புத்தகங்கள் எல்லாம் குற்றவாளின்னு தான் இருக்கு. இன்னும் அந்த அளவுக்கு விளக்கமாக தண்டனை பெற்றவர் தான் குற்றவாளின்னு வரணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது வெறுமனே மொழி சார்ந்த விஷயமா என்ற கேள்வி கூட எழுகின்றது. தொடர்ந்து பேசுவோம். திருப்பதியிலிருந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிந்தா மோகன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் பேசுவோம். Thank you so much for joining with us, sir. We are getting the information that you are also accusing the Andhra Pradesh police regarding this particular encounter. So apart from that, in Tamil Nadu, some political parties are putting forward a particular thing, that is this 20 people are belongs to Tamil Nadu. That is the reason why this encounter is taken place. So how do you see this thing? I went to the site where these 20 dead bodies are lying. It is not an encounter. In the site near Tirupati, there are no blood stains. There are 20 people, they have died, and at least 20 liters of blood should be there. I have not seen 2 ounces of blood. They were actually killed 50 kilometers away from Tirupati near Nagari. All these 20 people were sitting in a bus stand. They were caught and they were killed nearby a small forest in Nagari. And then they finally brought to Tirupati and they put it in the forest area. Near the forest area, not even 1 kilometer around, not even one red sandal tree is available.
Yet till 8 a.m., till yesterday 8 a.m., there were no red sandals available in the site. I have gone there and seen only dead bodies were lying. Police brought from the godowns of forest department, and which were cut about 5 years back, and they brought it and they kept around the dead bodies, 20 dead bodies. This is a fake encounter. Government of Andhra Pradesh has done a mistake. It is a major mistake, and the poor people, the coolies, were killed brutally. This is against the constitution. This is against the democratic rights of the people. I complain to the Human everybody Rights in Tamil Nadu is looking like that. Apart from that, some political parties are putting forward a question whether this particular encounter has taken place. It is only because these 20 people all belongs to Tamil Nadu. That is the reason why they have been shot by Andhra Pradesh police. So how do you see this allegation, sir? And actually they are all poor Dalits from Tamil Nadu. They were all killed. 20 people were brutally killed by the police of Andhra Pradesh. I feel sad to say that police of Andhra Pradesh has killed them, innocent people. They have come for their livelihood. Some of them don't have shirts. Some of them don't have anything. I went to the postmortem room inside today. In their intestines, not even food grains available. Sad state. Actually, there is no human values in Telugu Desam government run by Chandrababu Naidu. Sir, thank you so much. Be with us. We will come back to you. சிந்தா மோகன் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தை மொழிபெயர்க்க விரும்புகின்றேன். அதாவது அவர் குறிப்பிட்ட இதை வைத்து பார்க்கும்பொழுது நேரடியாக சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரடியாக சென்று பார்த்திருக்கின்றார். அவர் கூறுவதை பொறுத்தவரை அந்த 20 பேரும் அந்த இடத்தில் சுட்டுக் கொல்லப்படவில்லை. நகரியில் அவர்கள் ஒரு பேருந்து நிலையத்தில் அமர்ந்து கொண்டிருந்த நபர்களை காவல்துறையினர் ஒரு இடத்தில் வைத்து கொன்றுவிட்டு அந்த 20 பேரையும் கொண்டு வந்து இந்த இடத்தில் வைத்துவிட்டு இங்குதான் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட தொழிலாளர்களை நாம் நேரில் அவர்களுடைய படங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் குறிப்பிட்டதை வைத்து பார்க்கும் பொழுது இது ஒரு போலி மோதல் என்பதை அவர் நிரூபிக்கக்கூடிய வகையில் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றார். அதை தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகள் இந்த சம்பவம் நடைபெற்றதற்கு காரணம் இந்த 20 தொழிலாளர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், தமிழர்கள் என்ற அடிப்படையிலும் கூட இந்த போலி மோதல் நடைபெற்றிருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்றனர். அது குறித்து அவரிடம் கேட்டபோது அவர் முன்வைத்த கருத்து, இந்த 20 பேரும் தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளர்கள், இதன் அடிப்படையிலும் கூட அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். அவர்களுடைய பிரேத பரிசோதனை நடைபெறும் பொழுது அவர்களுடைய அந்த உணவை வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த உறுப்பை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூட உணவு இல்லாததையும் கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்ததாக ஒரு மிக முக்கியமான கருத்தை அவர் முன்வைக்கின்றார். ஐயா, போலீசாரை பொறுத்தவரை நான் அவரிடம் கேட்ட அதே கேள்வி உங்களிடம் முன்வைக்கின்றேன். போலீசாரை பொறுத்தவரை இது போன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது இவர் தமிழர், இவர் தெலுங்கர் என்பது போன்ற ஒரு பார்வை அவர்களிடம் இருக்குமா? இல்ல நிச்சயம் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இப்படி பண்ணியிருக்காங்கிறது இந்த மாதிரி ஒரு இவர்கள் தமிழர் தலித்துங்கிறதுக்காகவோ அல்ல தமிழ்நாட்டுக்காரவங்களுக்காகவோ இவங்க பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செஞ்சிருக்கிறது சரியாக ரொம்ப எல்லாருமே பார்த்தவொடனே சொல்கிறாங்க இது என்கவுண்டர் இல்லைன்னு. அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் செஞ்சுருக்கிறாங்க. தவறு தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது ஓவர் எந்தூசியாசம் சொல்லுவாங்க. ரொம்ப அதாவது ஒரு இந்த தெஃப்ட் இந்த கடத்தல் ஸ்மக்லிங் இருக்குல்ல, ஸ்மக்லிங் ஆஃப் த ரெட் சாண்டர்ஸ்ங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. அவங்கள ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இதை ரொம்ப ஓவராக ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி தான் இது ஓவர் ஆக்டிங் தான். இது இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இப்படி ஒன்று பண்ணுனாக்கா இது குறையுங்கிற மாதிரி நினச்சி பண்ணி. இந்த இடத்தில் மற்றொரு கேள்வி எழுகின்றது. இந்த நபர்கள் வெறும் கூலி தொழிலாளர்கள். இந்த மரத்தை வெட்டி கொடுப்பதற்காக ஒரு நாளைக்கு அவர்களுக்கு அதிகபட்சமாக 300 ரூபாய் கொடுத்திருக்கலாம் அல்லது 500 ரூபாய் கூட கொடுத்திருக்கலாம். இந்த மரக்கட்டைகளை வைத்து அதை விற்று மிகப்பெரிய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய முதலாளிகள் ஏன் இவர்களுடைய அந்த மாதிரியான நீங்கள் சொல்வது போல குரூரமாக நடந்து கொள்ளலாம்? எதிர்காலத்தில் இது நடைபெறாமல் தடுப்பதற்கு ஏன் அதை காவல்துறையினர் முதலாளிகள் மேல் காட்டவில்லை? அதான் இது ஒரு அன்யூஷுவலான ஒரு நடவடிக்கை தான். அதாவது இவங்கெல்லாம் ஹயர்லிங்ஸ் தான். இது இவங்க வெட்ட போனவங்க மாதிரி தான் தெரியுது. அதனால இவர்களை இவர்களுக்கு இவ்வளவு பெரிய கொடூரமான தண்டனை கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களை பயன்படுத்தி முக்கியமானவர்களை பிடித்திருக்கலாமே தவிர இவர்களுக்கு போய் இவ்வளவு கொடூரமான தண்டனையை ஏன் கொடுத்தாங்கிறத ஒரு சந்தேகத்துக்கிடமாக தான் இருக்கு. ஆனால் காவல்துறை எந்த காலத்திலையும்
ஒரு குற்றவாளிகளை தண்டிக்கிறாங்க, இந்த என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் வேறு எந்த மோட்டிவும் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஜாதியோ அல்லது ஏதோ இருக்கிற சான்ஸ் இல்லை. ஒரே அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா குற்றங்களை தடுக்கணும். ரொம்ப ஒரு சில சந்தர்ப்பங்களில் தொடர்ந்து குற்றங்கள் நடக்கும்போது தொடர்ந்து குற்றங்கள் நடக்கும்போது அவர்களை மாரி குற்றம் இந்த தொழிலில் இந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும், ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தை அளவுக்கு அதிகமாக காட்டியிருக்கிறார்கள் தான் சொல்லணும். இது வந்து ரொம்ப அதிகப்படியான அந்த கோபத்தை இப்படி காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அது விசாரணையில் தானே இது வந்து முறையற்று காட்டியிருக்கிறார்கள். இதனால ஒன்றும் பிரயோஜனம். ரஜினிகாந்த் ஐயா, உங்களுடைய பதிலை கேட்டு பெறுகின்றேன். அதற்கு முன்னர் லஜபதி ராய், நீங்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டிருப்பீர்கள். கருணாநிதி ஐயா முன்வைத்த கருத்தை பொறுத்தவரை, காவல்துறையை பொறுத்தவரை அனைவரையும் சமமாகத்தான் பார்க்கின்றது. இதில் எந்த சாதியை சேர்ந்தவர், எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்பது போன்ற பார்வை அவர்களுக்கு கிடையாது என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அவருடைய பதிலை? இல்லை, காவல்துறையை பொறுத்தவரையிலையும் சரி, அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் சரி, எப்போவுமே விளிம்பு நிலை மக்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய எண்ணம் இந்த குற்றத்தை செய்தால் நம்ம எளிதாக தண்டிக்கப்படாமல் தப்பிச்சிடலாம். அந்த விளிம்பு நிலை என்று சொல்லும்போது கூலி தொழிலாளர்கள், தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அதே மாதிரி பெண்கள், சிறுபான்மையினர்கள், இவர்களை எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக காவல்துறையினர்கள் மற்ற ஒரு ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் என்று சொல்லக்கூடிய வெள்ளை சட்டை குற்றவாளிகளை நடத்துகிற விதத்துக்கும் மற்ற தாழ்த்தப்பட்ட தலித் சமூக கூலி தொழிலாளர்கள் நடத்துகிற விதத்துக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். காவல்துறை தொடர்ந்து உங்களிடம் பேசுகின்றேன். லஜபதி ராய் தெரிவித்த கருத்தை பார்த்தோம். அதற்கான பதிலை நான் கேட்டு பெறுகின்றேன். அதற்கு முன்னர் 06 ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் வரவேற்கிறோம். ஐயா, கருணாநிதி ஐயாவிடம் லஜபதி ராய் அவர்கள் முன்வைத்த கருத்து, அதாவது போலீசாரிடையே இந்த விசாரணையின் போது அந்த ஒயிட் காலர் கிரிமினல்களுக்கும் அந்த எளிய, அதாவது விளிம்பு நிலையில உள்ள மக்கள் கிட்ட உள்ள வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொன்னார். இது உண்மைதானா? இது வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்? பெண்களுக்கு கூட வேறுபாடு காட்டப்படுகிறது பெண்கள் விசாரணையின் போது கூட அப்படின்னு சொன்னாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு ஜெனரலைஸ் பண்ண முடியாது. காவல்துறைக்கு வர்றவங்களும் வந்து சமூகத்துல இருந்து தான் வர்றாங்க. அவங்கவுங்களுக்கு உள்ள இண்டிவிஜுவல் குவாலிட்டிஸ் அவங்கள்ட்ட தான் இருக்கும். என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற இண்டிவிஜுவல் குவாலிட்டிஸ் இருக்க தான் செய்யும். அதில் ஒரு சிலர் இருப்பாங்க, ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவங்கள்ட்ட வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்குவாங்க, பெரியவங்களை கண்டா பணிஞ்ச போவாங்க, அது நேச்சுரலாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உள்ளவங்கள்ட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க, பெரிய ஆளுங்கள்ட்டே மோதுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் குவாலிட்டிஸ். அதுல இருந்தாலும் கூட பெரும்பான்மையான ஒரு குணம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? லஜபதி ராய் அவர்கள் சொல்வது போல பெரும்பான்மையான ஒரு குணம் என்று உள்ளதுதானே? பண்ண முடியாது, அப்படிதான் பெரும்பாலானவர்கள் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, நான் அதுக்கு பதில் சொல்றேன். அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி முல்லா என்பவர் ஒரு முறை சுட்டிக்காட்டினார், தன்னுடைய தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார், இந்தியாவில் இருக்கிற காவல்துறையினர் சீருடை அணிவிக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்ட மிக மோசமான ரவுடி கும்பல் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, இதில் ஒரு சில நல்ல காவல்துறை இல்லையா என்று திருப்பி அவரிடத்தில் கேள்வி கேட்கிற பொழுது அவர் சொன்னார், ஒரு கூடை அழுகிய மீனில் ஒரு மீன் நல்ல மீன் என்பதை தேடி பிடிக்க முடியாது என்று சொன்னார். ஆகவே இந்த அமைப்பு முறை, காவல்துறை அமைப்பு முறையே மிக வன்முறை நிறைந்ததாக, மனிதாபிமானம் அற்றதாக, எந்த விதமான பயிற்சியும் அற்றதாக, அதாவது எப்படி வந்து மனிதர்களை அணுக வேண்டும், எப்படி மனிதர்களை நடத்த வேண்டும் என்கிற பயிற்சியற்றதாக, ஒரு கண்மூடித்தனமான காட்டுமிராண்டித்தனமான ஒரு அமைப்பு முறையாகத்தான் காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சிறையை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் தான் அதிக அளவில் சிறைவசம் படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல போலி மோதல் கொலை என்று எடுத்துக்கொண்டாலும் அதிக அளவில் உயிரிழந்தவர்கள் இஸ்லாமியர்களும் தலித்துகளும். அது மட்டுமல்ல, சங்கராச்சாரியார் கைது செய்கிற பொழுது ஒரு நடைமுறையும், அப்துல் நாசர் மதானிக்கை கைது செய்கிற பொழுது ஒரு நடைமுறையும், முனியாண்டி என்கிற ஒரு தலித்தை கைது செய்கிற போது ஒரு நடைமுறையும் இந்த காவல்துறையும் அரசும் பின்பற்றுகிறது. ஆகவே முழுக்க முழுக்க விளிம்பு நிலை, லஜபதி ராய் அவர்கள் குறிப்பிட்டதை போல சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், தலித்துகள், பெண்கள், விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராகத்தான் காவல்துறையும் அரசும் தொடர்ச்சியாக செயல்படுகிறது. இதற்கான பதிலை கருணாநிதி ஐயா ஏற்கனவே தெரிவித்து விட்டார் என்று கூட நான் நினைக்கின்றேன். காவல்துறையினரை பொறுத்தவரை அவர்கள் தனியாக மற்றொரு சமூகத்திலிருந்து வரவில்லை, இந்த சமூகத்திலிருந்து வருகிறார்கள். இந்த சமூகத்தில் இது போன்றதொரு படிநிலை தொடரும் பட்சத்தில் காவல்துறையினரிடமும் காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் அது எதிரொலிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் சொன்ன பதிலிலிருந்து நான் எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கலாம். அதோட இன்னொரு சொன்னார், காவல்துறை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட். இது வந்து ரொம்ப ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா. இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நிறைய பப்ளிக் என்ன பண்ணுறாங்க,
பண்ணுறாங்க, காவல்துறையை பயன்படுத்திக்கிறது. 99 யாருமே இல்லை, காவல்துறையில் நல்லவர்களே இல்லைங்கிற மாதிரி மொத்தமாக ரவுடி கும்பல்கள் தான் அங்கே போயிருக்காங்க. அந்த மாதிரி நீதிபதி யார் சொன்னாலும் அது வந்து ஏதோ ஒரு ஆத்திரத்தில் இந்த எப்படி 20 பேரை சுட்டாங்களோ இதே மனநிலையில் தான் அவங்க பேசியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா காவல்துறையில் வந்து எவ்வளவோ இப்போ குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் காவல்துறை தனியாக இண்டிவிஜுவலாக ஒன்றும் பண்ணுறதில்ல. பப்ளிக் முன்னாடி அவங்க நடவடிக்கை ஒன்று சட்டத்துக்கு உட்பட்டது. பப்ளிக்கில் தான் பிடிக்கிறோம். பப்ளிக் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அதில் உள்ள சாட்சிகள் முன்னாடி தான் இவங்கள்ட்ட கொண்டு அனுப்பாட்டுறோம். இவங்க தான் அங்கே தீர்ப்பு சொல்கிறாங்க. எல்லாம் நடக்கிறதுலாம் இவங்க தான். காவல்துறை ஒன்லி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி தான். நாங்க ஒண்ணும் அப்பாவியை கொண்டு போய் நிப்பாட்டி தண்டனை நாங்களே மும்பைல இப்படி இருக்கும்போது நம்முடைய விவாதம் அதை குறித்தது கிடையாது. இதை குறித்து பேசுவோம் என்றால் பல்வேறு விஷயங்களை பேசலாம். இந்த அதாவது வெளிமாநில தொழிலாளர்கள் கொல்லப்பட்டது, தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஆந்திராவில் கொல்லப்பட்டது மட்டும் கிடையாது, தமிழகத்திலும் கூட மற்ற மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் 2012ஆம் ஆண்டு நடந்தது. குறிப்பாக அந்த 5 பேர் வந்து தமிழக போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது பற்றிய விவரங்களை நாம் இப்போது பார்ப்போம். அதாவது அதை பார்ப்பதற்கு முன்னர் இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை நாம் பார்த்து விடலாம். கடந்த 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி சென்னை வேளச்சேரியில் உள்ள அரசு ஹவுசிங் போர்டு காலனியில் நள்ளிரவு 12 மணிக்கு தொடர்ந்து கேட்டது துப்பாக்கிகளின் ஓசை. சில காலத்திற்கு முன்பு நிகழ்ந்த 2 வங்கி கொள்ளைகளில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்பட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த 5 பேரை போலீசார் சுட்டுக் கொன்ற போது எழுந்த ஓசைதான் அது. இது முன்பே திட்டமிடப்பட்டது என்று கருதுவதற்கு ஏற்ப அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஏற்கனவே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தனர். இந்த என்கவுண்டர் குறித்த விவரங்கள் எதுவும் அப்பகுதி மக்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. தகவல் மிக விரைவாக பரவிய போதும் ஊடகவியலாளர்களுக்கு காலை 6 மணிக்கு மேல்தான் சம்பவம் நடைபெற்ற இடத்தின் அருகே செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. அன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த காவல் ஆணையர் திரிபாதி ஊடகங்களில் வங்கி கொள்ளை தொடர்பாக வெளியிடப்பட்ட புகைப்படத்தின் அடிப்படையில் காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்ததாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 14 பேர் கொண்ட காவல் சிறப்பு படை வேளச்சேரிக்கு சென்று சந்தேகிக்கப்படும் நபர்களின் அடையாளத்தை உறுதி செய்ததாகவும் பின்னர் கதவை தட்டியதும் அந்த நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதாகவும் தெரிவித்தார். காவல்துறை தரப்பில் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் சேதம் ஏற்படுவதை தவிர்க்க சரணடையுமாறு கூறப்பட்டது. ஆனால் இந்த எச்சரிக்கையை புறக்கணித்து அவர்கள் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் மற்றும் போலீசாரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி வீட்டினுள்ளே புகுந்தனர். போலீசாரின் தரப்பில் இவ்வாறு கூறப்பட்டாலும் மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் இந்த சம்பவம் குறித்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்பினர். துப்பாக்கி சண்டை நடந்ததற்கான அடையாளங்கள், ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்ற கருத்து பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்டது. சுவர்கள், ஜன்னல்களில் அதற்கான எந்த தடயமும் இல்லை என்பதும், இரவு 10 மணிக்கே காவல்துறையினர் அப்பகுதியில் குவிந்ததாக அப்பகுதியில் உள்ள மக்கள் தெரிவித்த தகவல்களும் இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதாக அமைந்தன. விசாரணை நடுநிலையாக நடைபெறுவதற்கு சாதகமாக விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் மனித உரிமை ஆர்வலர்களால் எழுப்பப்பட்டது. மேலும் கொல்லப்பட்ட 5 பேருக்கும் அந்த வங்கிக் கொள்ளையில் தொடர்புள்ளதா என்பதும் முழுவதும் நிரூபிக்கப்படவில்லை என்பது சந்தேகத்தை அதிகரித்தது. சந்தேகிக்கப்பட்ட நபர்களை உயிருடன் பிடிக்க முயற்சி செய்திருந்தால் உயிர் சேதங்களை தவிர்த்திருக்கலாம் என்பதும் மனித உரிமை ஆர்வலர்களின் கருத்தாக இருந்தது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை. தமிழக போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பற்றிய விவரங்களை நாம் இப்போது பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு இந்த துப்பாக்கிச்சூடு நடந்தது பற்றியும் அதுக்கு பின் நடந்த நிகழ்வுகள் குறித்தும் சில முக்கியமான விவரங்களை முதலில் பார்க்கலாம். அதாவது இந்த வேளச்சேரியில் நடந்த இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் கிட்டத்தட்ட 5 பேர் வங்கி கொள்ளையர்கள் என சந்தேகிக்கப்பட்டு அதன் பேரிலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு அடுத்ததாக நடந்தது நீதித்துறை நடுவர் மற்றும் சிபிசிஐடி விசாரணையும் இந்த சம்பவத்திற்கு நடத்தப்பட்டது. காவல்துறையினர் மீது கொலை வழக்கும் பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. நவம்பர் 2012ஆம் ஆண்டிலே அதே ஆண்டில் 2 விசாரணை அறிக்கைகளும் உயர்நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது 2 விசாரணை அறிக்கைகள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. எதன் அடிப்படையில் என்றால் இந்த சம்பவத்திற்கு காரணமான போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோரி தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த விசாரணை அறிக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. 2 அறிக்கைகளும் காவல்துறையை குற்றமே சாட்டப்படவில்லை. இந்த
இந்த ஒரு முக்கியமான விஷயமா இதை பார்க்கப்படுது. அதற்கடுத்ததாக வழக்கு தொடர்ந்தவரும் கொல்லப்பட்டவர்களுக்கு எந்த உறவும் இல்லை, வழக்கு தொடர்ந்தவருக்கும் அதாவது இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த 5 பேருக்கும் எந்த தொடர்பும் இல்லாததால் இது பெரிதாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்வதற்கு முன்வைத்த காரணங்கள் இது. தாக்கல் செய்யப்பட்ட 2 அறிக்கையிலும் போலீசார் கூறுவது சரிதான், போலீசாருக்கு எதிரான எந்த ஆதாரங்களும் கிடையாது. மேலும் இந்த வழக்கை தொடர்ந்த நபருக்கும் இறந்து போன 5 நபர்களுக்கும் அந்த 5 நபர்களை பொறுத்தவரை 4 பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர், 1 மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்தவர், வெளி மாநிலத்தை சேர்ந்த கூலி தொழிலாளர்கள். அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆகவே குறைந்தபட்சம் இதற்கு காரணமான போலீசார் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இருந்தபோதும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த 2 அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. ரஜினிகாந்த் ஐயா, உங்ககிட்ட இந்த கேள்வி வைக்கலாம். இந்த வழக்கு தொடர்ந்தவருக்கும் அதாவது இறந்தவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறி இந்த ஒரு வழக்கை தள்ளுபடி செய்யலாமா? அதுவும் ஒரு காரணமாக வைத்து அது ஒரு காரணமே அல்ல. அதாவது அது முழுமுதல் காரணமாக வைக்கப்படவில்லை, அதுவும் ஒரு காரணமாக வைக்கப்படவில்லை. அதை ஒரு காரணமாக வைக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, ஒரு குற்றம் என்பது அது ஒரு தனி மனிதனுக்கு எதிரான குற்றமாக பார்க்கப்படுவது கிடையாது. ஒரு கிரிமினல் குற்றம் என்பது சமூகத்திற்கு எதிரான குற்றம். அப்போ சமூகத்திற்கு எதிரான குற்றத்தை கேள்வி கேட்பதற்கு எந்த ஒரு சமூக பிரஜைக்கும் பிரதிநிதிக்கும் ஒரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கிறது. அது பல்வேறு உச்சநீதிமன்ற வழக்குகளிலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேலவளவு மேலவளவு என்கிற மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் 6 தலித்துகள் ஊராட்சி மன்ற தலைவராக ஒரு தலித் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதற்காக படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த 6 தலித்துகள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் வழக்கறிஞர் ரத்தினம் தலைமையிலான குழுவினர் அவருக்கும் இந்த படுகொலை செய்யப்பட்டவர்கள் எந்த உறவும் கிடையாது. ஆனால் இவர்கள் தான் அந்த வழக்கை முன்னெடுத்து நடத்தினாங்க. உச்சநீதிமன்றம் அவர்கள் நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த படுகொலை செய்யப்பட்டவர்கள் சிறை தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு காரணத்தை நீதிமன்றம் சொல்லியிருப்பது என்பது தவறானது, நீதிக்கு புறம்பானது. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு நீதிமன்றங்கள் கண்மூடி இருக்கிறது. உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் அவர்கள் சரிவர தன்னுடைய கடமையை ஆற்றவில்லை என்று நான் ஒரு வழக்கறிஞராக இருந்து குற்றம் சாட்டுகிறேன். அதனால்தான் இப்படிப்பட்ட போலி மோதல் கொலைகள் நடக்கிறது. இன்னைக்கு நேற்று நடந்த 20 பேர் கொலையில் கூட என்ன பண்ணியிருக்கணும், இந்த உச்சநீதிமன்றம் உடனடியாக தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்திருக்கணும். இப்போ சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்ட உடனே தானாக முன்வந்து இந்த உயர்நீதிமன்றம் வழக்கு எடுக்கிறது. ஆனால் 20 கூலி தொழிலாளிகள் படுகொலை செய்யப்பட்ட இந்த வழக்கை இதுவரை உச்சநீதிமன்றம் கண்டுகொள்ளப்படவில்லை. இது போன்ற என்கவுண்டர் தொடர்பாக அதன் பிறகு, அதாவது இது போன்ற மோதலுக்கு பிறகு கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகள் குறித்த பல்வேறு வழிகாட்டுதல்கள் வழங்கியிருக்கின்றது. அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் கருணாநிதி உங்களுடைய பதில். அதாவது ஒட்டுமொத்தமாக காவல்துறையும் நீதிமன்றத்தையும் குற்றம் சுமத்துறாரு. அதாவது குற்றங்கள் நடக்கும்போது நிறைய குற்றங்கள் மலைந்து இருக்கும்போது நிறைய சயின்ஸ் ஆகுது, லாண்ட் ஆர்டர் கெட்டு போச்சுன்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது என்ன சொல்கிறோம், காவல்துறை எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் செயல்படுறதே கிடையாது, மெத்தனமாக இருக்கிறார்கள்னு பேசுகிறோம். இந்த மாதிரி என்கவுண்டர் நடக்கும்போது என்ன பண்ணுறோம், காட்டு மிராண்டித்தனமாக செயல்படுகிறார்கள், சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள்ங்கிறோம். எப்படி ஒரே என்டிட்டி எப்படி இருக்க முடியும்? இது பாராடாக்சிக்கல் அல்ல, இது கமெண்டே பாராடாக்சிக்கல் அல்ல. அதாவது ஒன்று அது அல்லது இப்படி இருக்க முடியாது. ஒரே காவல்துறை 2 விதமாக செயல்பட முடியாது. ஏதாவது ஒன்று காவல்துறை மெத்தனமாகவே இருக்க வேண்டும், அல்லது ரொம்ப காட்டுமிராண்டித்தனமா இருக்கணும். நீங்க சட்டத்தை கையில எடுத்துக்கூடாது நாங்க சொல்றோம். சட்டப்படி நடந்துங்கன்னு சொல்றோம். சட்டப்படி நடக்காம இருப்பதும் தப்பு, சட்டத்தை மீறி நடப்பதும் தப்பு என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதாவது எந்த குற்றவாளிகளை பற்றி இவர்களுக்கு தெரியாது. குற்றவாளிகள் டீல் பண்ற காவல்துறைக்கு தான் தெரியும் குற்றவாளிகள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி அணுக வேண்டும் என்பது. இல்ல, அந்த குற்றவாளிகளுக்கு கூட மனித உரிமைகள் இருக்குன்ற விஷயத்தை தானே இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய மனித உரிமையில குறுக்கிடுறவனுக்கு மனித உரிமை இருக்குன்னு நான் நினைச்சேன்னு சொன்னா நான் ஆபீசரா இருக்க முடியாது. நான் இருங்க, அதாவது நீங்கள் என்னுடைய மனித உரிமையில் குறுக்கிடக்கூடிய ஒரு நபரை, அந்த நபருக்கு தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரம் என்பது சாதாரண காவல்துறை அதிகாரிக்கு உள்ளது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். தண்டனை கொடுக்கணும்னு சொல்ல நான் நீங்க இந்த மாதிரி அப்பாவிகள் காவல்துறையினால் படுகிறார்கள்னே சொல்லியே நம்ம ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன், லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறது யாருக்கு போய் சேருதுன்னா உண்மையிலேயே குற்றம் செய்பவர்களுக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அப்பாவிகளுக்கு போறதா நினைக்கிறீங்க. அது சரியா என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னர் உச்சநீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை பார்ப்போம். உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை PUCL, அதாவது மனித உரிமை அமைப்பு ஒன்றிற்கும் மகாராஷ்டிரா அரசிற்கும் இடையிலான அந்த வழக்கில் 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வழங்கிய சில வழிகாட்டுதல்கள் நம் முன் இருக்கின்றன. அவற்றை பார்ப்போம். குற்றவாளிகளின் நடமாட்டம் குறித்த தகவல் கிடைத்ததும் எழுத்துப்பூர்வமாக அந்த பதிவு செய்திருக்க வேண்டும். அந்த விஷயத்தை நேற்றைய தினம் நடைபெற்ற சம்பவத்தை கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இது போன்றதொரு தகவல் காவல்துறையினருக்கு கிடைக்கின்றது. இது தொடர்பான ஒரு பதிவை
அங்கு செய்துவிட்டு அதன் பிறகுதான் காவல்துறையினர் அந்த சம்பவ இடத்திற்கு சென்றிருக்க வேண்டும். அது போன்ற ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதா என்பது மிக முக்கியமான கேள்வி. இரண்டாவது, முதல் தகவல் அறிக்கையும் இது குறித்து பதிவு செய்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தாமதமின்றி நீதிமன்றத்திற்கும் அனுப்பி வைக்க வேண்டும். இந்த முதல் தகவல் அறிக்கை யார் மீது பதியப்படுகின்றது? வழக்கமாக இது போன்றது ஒரு மோதல் நடைபெறும் பொழுது யார் மீது இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது? யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க மேலே தான் இவங்க முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்றாங்க. போலீசார் மீது இதுவரை முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டிருக்கின்றதா இது போன்ற மோதல்கள் சம்பவங்கள்? மிக மிக விரல் விட்டு எண்ணக்கூடிய சொற்ப சதவீதத்தில் தான் அது நடந்திருக்கு. ஆனா தொடர்ந்து பேசுவோம். மூன்றாவது விஷயம், நிகழ்வு குறித்த தகவலை தாமதிக்காமல் மனித உரிமை ஆணையத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆயுத பிரயோகம் மூலம் இறப்பு நிகழ்ந்திருந்தால் காவல்துறையினர் பணியிடை நீக்கமும் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நிகழ்ந்திருக்கின்றதா? இல்லை இல்லை, இப்படியெல்லாம் எந்த ஒரு வழிகாட்டுதலையும் அவர்கள் பின்பற்றுவதே கிடையாது. இந்த நீங்க சொல்லியிருக்கிறது எதுவுமே அவங்க செய்யல இதுவரையும். அதுதான் உச்சநீதிமன்றம் 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முன்வைத்த வழிகாட்டுதல்கள். இது போன்ற மோதல்களுக்கு பிறகு அரசு என்ன செய்ய வேண்டும், காவல்துறை என்ன செய்ய வேண்டும் என்று முன்வைத்த வழிகாட்டுதல்கள். ஆயுத பிரயோகம் இறப்பு நிகழ்ந்திருந்தால் காவல்துறை பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் சொல்றாங்கல்ல. ஒரு காவல்துறை அதிகாரியை கூட இதுவரை பணியிடை நீக்கம் செய்ததில்லை. இவை கடைபிடிக்கப்படாவிட்டால் இறுதியாக ஒன்றை பார்த்துவிட்டு உங்களுடைய பதிலை கேட்கிறேன். உங்களுடைய பதிலை நான் கேட்டு பெறுகின்றேன். இறுதியாக இவை கடைபிடிக்கப்படாவிட்டால் மாவட்ட நீதிபதியிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கலாம். இது இறுதியாக உச்சநீதிமன்றம் தெரிவித்த ஒரு கருத்து, ஒரு வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படவில்லை என்பது மனித உரிமை ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. உங்களுடைய பதில், எந்த கஸ்டோடியல் டெத் லாக்அப்ல டெத் ஆனா கூட, ஈவன் கமிட் சூசைட் பண்ணிட்டா கூட, கைதி கொண்டு போற கஸ்டடியில் வச்சிருக்க சூசைட் பண்ணா கூட அந்த வழக்கை காவல்துறை விசாரிப்பதில் ஆர்டிஓ தான் விசாரிக்கிறார். ஆர்டிஓ விசாரித்த உடனே இது தவறு நடந்திருக்கிறது என்று சொன்னால், கவனக்குறைவாக செயல்பட்டிருந்தால் கூட அந்த எஸ்ஹெச்ஓ உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் சஸ்பெண்ட் எப்போ பண்ணுவாங்கன்னா பிரிலிமினரி என்கொயரி, ஆர்டிஓ சுட் சப்மிட் இஸ் ரிப்போர்ட். ஆர்டிஓ ரிப்போர்ட்டை வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. உடனே பண்றதுன்னா எப்படி பண்ண முடியும்? காவல்துறை அதிகாரியை உடனே சஸ்பெண்ட், எந்த கஸ்டடியல் டெத் வந்தாலும் இமீடியட்டா அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதற்கப்புறம் தான் விசாரணை. இது உங்களுடைய பதிலாக இருக்கின்றது. லஜபதி ராய் அவரிடம் இந்த கருத்தை, இந்த கேள்வியை முன்வைக்கலாம். லஜபதி ராய், உங்களை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த வழிகாட்டுதல்கள் குறித்து நான் தெரிவித்த கருத்துக்களை கேட்டிருப்பீர்கள். இவை கடைபிடிக்கப்படுகின்றதா ஒவ்வொரு மோதல்களுக்கு பிறகும்? நம்ம நல்ல உதாரணம் ஹாசிம்புரா சம்பவத்தை சொல்லலாம். 44 பேர் பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய ப்ரொவின்ஷியல் ஆர்ம்டு கான்ஸ்டபிளரி என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச துணை காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதில் இன்றைக்கு எல்லாருமே விடுதலை செய்யப்பட்டாங்க. இதே மாதிரி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. ஆயுதங்களை கூட கைப்பற்றலை. அதனால் முழுக்க இந்த மாதிரி ஒரு சூழலில் அரசுக்கும் காவல்துறைக்கும் நீதிமன்றங்களுக்கும் இருக்கிற இடைவெளிகள் முழுக்க மறைந்து போகிற சூழ்நிலை தான் இருக்குது. எல்லாரும் கைகோர்த்து கொள்கிற சூழ்நிலை தான் இருக்குது. அந்த சூழ்நிலை மறைந்தால் தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இந்த நீதித்துறை அமைப்பின் மீது ஒரு நம்பிக்கை வரும். இல்லாட்டி இது மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. நீதிமன்றத்தை பொறுத்தவரை பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கின்றது. இருந்தபோதும் அதை செயல்படுத்தாத பட்சத்தில் நீதிமன்றம் தலையிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுவே உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. தொடர்ந்து பேசுவோம். 06 ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் வரவேற்கிறோம். லஜபதி ராய் ஐயா முன்வைத்த கருத்திற்கு உங்களுடைய பதிலை கேட்டு பெறுகின்றேன் கருணாநிதி ஐயா. அதற்கு முன்னர் தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை நாம் இப்போது பார்த்து விடலாம். இது போன்ற மோதல்களுக்கு பிறகு எது போன்ற நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமை ஆணையம் பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியிருக்கின்றது. எவ்வாறு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்றதோ அதே போல சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் என்கவுண்டர் நிகழ்வை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும். காவல்துறையினர் அதே காவல் நிலையத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் விசாரணை வேறு அமைப்பிற்கு மாற்றப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. குற்றம் தொடர்பாக காவல்துறை அதிகாரிக்கு எதிராக உரிய பிரிவில் வழக்கு பதிவும் செய்ய வேண்டியிருக்கிறது. இங்குதான் இந்த கேள்வி எழுகின்றது. இது போன்ற மோதல்கள் நடைபெற்ற பிறகு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் போது அந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகளுடைய பெயர்களாவது அதில் இடம்பெறுகின்றதா? அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகின்றன. முதல்ல 176ல அன்நேச்சுரல் டெத்துன்னு சொல்லி தான் பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஆர்டிஓ ரிப்போர்ட் வந்த உடனே ஆர்டிஓ ரிப்போர்ட்ல இட் இஸ் நாட் என்கவுண்டர், இட் இஸ் நெக்லிஜென்ஸ் ஆஃப் த பார்ட் ஆஃப் த போலீஸ் ஆபீசரோட இதனால தான் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இது உரிய பிரிவாகுமா? நீங்கள் குறிப்பிடக்கூடிய பிரிவு என்பது உரிய பிரிவாகுமா?
ஆமா முதல் preliminary ரிப்போர்ட்ல 176 அது எல்லா கேஸும் நீங்க அதுக்காக சூசைட் பண்ண கேஸ்ல போயிட்டு நம்ம வந்து மர்டரா பண்ண முடியாது. இல்ல இது போன்ற மோதல்களில் உயிரிழப்புகள் ஏற்படும்போது நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த பிரிவு என்பது உரிய பிரிவாகுமா ரஜினிகாந்த்? அதாவது உரிய பிரிவு என்பது கொலை வழக்கு தான். அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி இன்னொருத்தர் சுட்டு கொன்னுட்டாரு அப்படின்னு சொன்னா உடனடியாக கொலை வழக்கு, அதாவது இந்திய தண்டனை சட்டத்தின் 302 அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அந்த வழக்கில் அவர் வந்து குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவராக நிறுத்தப்பட்டு அவர் தன் தரப்பு வந்து நான் அப்படியெல்லாம் இல்லை, நான் வந்து கொலை செய்யலை அப்படின்னு தன்னைத்தானே நிரூபித்து கொண்டு சட்டத்தின் பிடியிலிருந்து அவர் விடுதலை பெற வேண்டும். அதனால் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய வழிகாட்டுதல், இந்திய மனித உரிமை ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலை ஒரு கொலை நடக்கும் பட்சத்தில் அதில் ஈடுபட்டவர் ஒரு காவல்துறை அதிகாரி என்கிற பட்சத்தில் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தெளிவாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. கருணாநிதியா கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டிய தேவையில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஆமா, என்கவுண்டர் ஒவ்வொரு என்கவுண்டரையும் எடுத்த உடனே வந்து 302ல எஃப்ஐஆர் போடுறது இல்லை. 174 இல்ல 176. அதாவது ஒரு சாதாரண நபர் காவல்துறை அதிகாரியாக கிடையாது, ஒரு சாதாரண கொலை வழக்கு வருகின்றது, ஒரு கொலை நடைபெற்று விடுகின்றது, ஒரு குறிப்பிட்ட நபர் மீது சந்தேகம் இருக்கின்றது, அந்த நபருக்கு எதிராக எந்த பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்படும்? அது வந்து மர்டர் கேஸ் போடுவாங்க. இதற்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சாதாரண நபருக்கும் காவல்துறை அதிகாரிக்கும் அப்போது வித்தியாசம் இருக்கின்றது. அவருக்கு கூடுதல் பலம் அரசு தரப்பிலிருந்து கூடுதலான ஒரு சலுகை வழங்கப்படுகின்றது என்பதாக இதை எடுத்துக்கொள்ளலாமா? சட்டப்பூர்வமாக சலுகை வழங்கப்படுகிறது சொல்றாரு. அதாவது doing it in good faith, when discharging his duty in good faith, இது அக்கறாகுது. அப்படி ஆகும்போது நீங்க உடனே இந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் 302ல முதல்ல எஃப்ஐஆர் போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா மொரல் போயிடும், போலீஸோட இது கட்டி ஒர்க் பண்ண மாட்டாங்க, அப்புறம் யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. அதற்காக வேண்டி நீங்க முதல்ல வந்து தொடர்ந்து இது போன்று அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து வருவது மற்றொரு வகையில் அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு ஊட்டாதா? அங்கதான் தப்பு பண்றீங்க. தொடர்ந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இப்ப நம்ம வந்து இப்ப இந்த ஆந்திராவில் நடந்த விஷயம் இப்ப எவ்வளவு வெளியே வந்துருச்சு, எவ்வளவு விஷயங்கள் இப்ப நம்ம வந்து ஓப்பனா தெரிஞ்சிருச்சு. இது வந்து கொஞ்சம் கூட இது வந்து என்கவுண்டரே இல்லைன்னு சொல்றோம். இதே மாதிரி ஒரு என்கவுண்டர் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து ஸ்டேஜ் மேனேஜ் பண்ண முடியாது. சின்ன ஒரு டவுட் வந்தாலும் ஆர்டிஓ ரிப்போர்ட் எழுதிடுவார். this is not an encounter at all, it is a planned killing. லஜபதி ராய் தெளிவா சொன்னாரு. நாம் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த 2 முக்கியமான வழிகாட்டுதல்களை பார்த்து விடுவோம். இது தொடர்பாக உடனடியாக நீதித்துறை நடுவர் விசாரணையும் நடத்த வேண்டும். அந்த விசாரணை 3 மாதத்தில் முடிவடைய வேண்டும் என்பதும் கூறப்பட்டிருக்கிறது. என்கவுண்டர்களுக்கு பிறகு அந்த அதிகாரிகளுக்கு உடனடியாக விருது, பதவி உள்ளிட்ட உயர்வும் விருதும் வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்திலும் கூட இது போன்ற செயல்கள் நடைபெற்றதற்கு முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒருபுறம் அவருக்கு தண்டனை வழங்க தேவையில்லை, அவர் சாதாரண மனிதர் கிடையாது, மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரி, அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சலுகை வழங்கப்பட வேண்டும், அவரை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சலுகை அவருக்கு வழங்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் அவர் குற்றவாளிகளை பிடிக்க செல்லும் பொழுது எனக்கு அரசு பாதுகாப்பாக இருக்கின்றது, சட்டம் பாதுகாப்பாக இருக்கின்றது என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவருக்கு சலுகை வழங்கப்படலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இது போன்றது ஒரு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு, விருது இவற்றை வழங்குவது என்பது உடனடியாக அந்த மோதல் நடைபெற்ற உடனடியாக பதவி உயர்வும் விருதும் வழங்குவது என்பது சரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்குமா ஐயா? இல்ல, நிச்சயமாக இல்ல. அந்த மாதிரி நடக்கவும் இல்ல. இது மாதிரி வந்து உடனே என்கவுண்டர் கேஸ் நடக்கலையா? ஒரு கேள்வி கேட்டோன்னு பதில் சொல்ல விட்டு பேச சொல்லுங்க. உதாரணங்கள் நிறைய இருக்கின்றது, அதை நான் உங்களிடம் கேட்டு பெறுகின்றேன். அதுக்கு முன் உடனே என்கவுண்டர் பண்ண உடனே அங்கேயே கொண்டு போய் மெடலை குத்திர மாட்டாங்க. என்கவுண்டர் ஜஸ்டிஃபை ஆகணும். என்கொயரி கண்டக்ட் பண்ணி அந்த நபர், இறந்த நபர் உண்மையிலேயே தீவிரமான குற்றவாளியாக இருந்தால், இவர் என்கவுண்டர் பண்ணி உண்மையிலேயே இவருடைய லைஃபை ரிஸ்க் எடுத்து அவரை கொண்டிருந்தால் தான் அது வந்து ரெக்கமெண்ட் ஆகி போகணும். மேலே ரெக்கமெண்ட் ஆகி போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து வரணும். பிரசிடென்ட் மெடல்லாம் அவ்வளவு ஈஸியாலாம் வாங்க முடியாது. ஒரு கேள்வி எழுது என்னன்னா, இப்போ அந்த என்கவுண்டர்கள் வந்து நியாயமானதாவே இருந்தாலும் கூட அதை என்கரேஜ் பண்ணலாமா? இந்த மாதிரி மெடல்லாம் கொடுத்து ஐயா சொல்ற மாதிரி வந்து அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த பிரசிடென்ட் கிட்ட மெடல் வாங்குறதாகட்டும், என்கவுண்டர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் நடத்தப்படலாமா? நடத்தப்படவே கூடாது. இப்படி செய்வதால் தான் விருதுகள் பெற வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட போலி கொலைகளை செய்த காவல்துறையினர் அதிகமாக இருக்கிறாங்க. நீங்கள் மும்பையில் பார்த்தீங்கன்னா வன்சாராங்கிற ஒரு காவல்துறை ஆய்வாளர் இருக்கிறார், இன்ஸ்பெக்டர். அவர் 100 கொலைக்கு மேலே இது மாதிரி பண்ணியிருக்காரு. எல்லாமே விருதுகள் பெறுவதற்காகவும் பதவி உயர்வு பெறுவதற்காகவும். அதே போல் பிரதீப் சர்மா என்கிற ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கார். அவர் 103 கொலைகள் பண்ணியிருக்கிறாரு. அப்படி பல்வேறு பாண்டேன்னு ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறாரு, அவரும் அதே மாதிரி தமிழகத்தில் பல்வேறு காவல்துறை அதிகாரிகள் நம்ம பேர் சொல்ல முடியும், எல்லாருக்கும் தெரிந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள், வெள்ளைத்துறை உள்ளிட்டவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம்
தாங்கள் விருது பெற வேண்டும், பதவி உயர்வு பெற வேண்டும் என்பதற்காகவே அப்பாவிகளை சுட்டு படுகொலை செய்வது. சொராபுதீன் என்கவுண்டர் வழக்கு, மும்பையில் வந்து குஜராத்தில் நடந்த வழக்கு. சொராபுதீன் என்கிற ஒரு அப்பாவி இஸ்லாமிய இளைஞனை படுகொலை செய்துவிட்டு அவன் தீவிரவாதின்னு குற்றம் சாட்டுறான். போய் பார்த்தாக்கா வேற ஒன்றுமே இல்லை, தான் விருது வாங்கணும், பதவி உயர்வு வாங்கணுங்கிறது தான் அதுக்கு வந்து ஒரு அடிப்படையாக இருக்குது. இறுதி கட்ட கருத்து 30 வினாடிகள், உங்களுடைய இறுதி கட்ட கருத்து. இது சொன்னது மாதிரி சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை வந்து அவங்க மேலே உள்ள நீதிமன்றங்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி உள்ளவங்க மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்காக வேண்டி இந்த மாதிரி என்கவுண்டர் பண்றதுக்கெல்லாம் விருது கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு பரிசளிக்கக்கூடாதுன்னு சொன்னா, அதாவது உடனடியாக கொடுக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே என்கொயரி சாதாரணமாக அவ்வளவு ஈஸியாக யாரும் வாங்கிட முடியாது. அவர் நிறைய வந்து விசாரணைகள் நடத்தப்படும், நிறைய போர்டில் வச்சு அவரோட உண்மையிலேயே அவருடைய லைஃபை ரிஸ்க் பண்ணி பண்ணியிருந்தாருங்கிறதுக்கு ப்ரூஃப் இருந்தால் தான் அந்த கேலண்டரி அவார்டே கிடைக்கும். கண்டிப்பாக எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். குறிப்பாக பார்க்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலாக இருக்கட்டும், தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய வழிகாட்டுதல்களாக இருக்கட்டும், அருமையான வழிகாட்டுதல்கள். இந்த வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதே ஒவ்வொரு தரப்பினருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் நடைபெற்று முடிந்த இந்த குறிப்பிட்ட சம்பவத்திற்கு காரணமானவர்கள் உண்மையிலேயே இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. அதே போல மதுரையிலிருந்து இணைந்த வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை மற்றும் ஒரு 0 hour சந்திப்போம்.